வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பதட்ட நிலை. விடுதலை புலிகளின் தலைவர் படத்தை தீயிட்டு கொளுத்திய நபர். கொந்தளித்த மக்கள். போர் வீரர்கள் நினைவு தூவி பகுதிக்குள் அத்துமீறி கொழும்பில் ஏற்பட்ட அமைதியின்மை. நிலத்தில் முகம் குப்புறமாக விழுந்து தலை தொங்க ஓடிய விமல் வீரவம்ச. உலகத் தலைவர்களின் சாயலில் உள்ள எருமை மாடுகள் காண குவியும் மக்கள். நுவரெலியா கொட்டக்கலையில் விசித்திரம். மரத்தின் நடப்பகுதியை துளைத்துக் கொண்டு வெளிவந்த அதிசய வாழக்குலை. படையெடுக்க பார்க்கும் மக்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். தமிழ் மக்களின் துயர வரலாற்றை என்றும் இதயத்தில் ஏந்துவோம். முதலமைச்சர் விஜய். மேற்கு மற்றும் சப்ரகுவ மாகாணங்கள் உட்பட பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை 5 மணியளவில் வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் நினைவேந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் விதமாக நிகழவுள்ள இந்த நினைவேந்தலில் பல்வேறுபட்ட தரப்பினர் கலந்து கொண்டிருந்தார்கள். எனினும் சில இனவாத போர்க்குடையோர் சில சிங்கள ராவயா அமைப்பினரும் குறித்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக செயற்பட்டார்கள். இதன்போது குறித்த தரப்பினர் பாதுகாப்பு தரப்பினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதோடு இனவாத கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அத்துடன் இந்நிகழ்வின் போது எதிர்ப்பினை வெளியிட்டு வரும் நபரொருவர் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு வந்ததுடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் புகைப்படத்தை தீயிட்டு கொடுத்து எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது பாதுகாப்பு நிமித்தம் பெருமளவிலான காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் காரணமாக வெள்ளவத்தை கடற்கரை வீதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்களின் துயர வரலாற்றை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை என்றும் இதயம் ஏந்திக் கொள்வோம் என தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் கடல் கடந்து வாழும் தமிழ் சொந்தங்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் நீதி கோரிக்கைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வெளியிட்டுள்ள தனது செய்தியில் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் உணர்வுகளுடன் தமிழக அரசு என்றும் இணைந்திருக்கும் என்று விஜய் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று போர் வீரர்கள் நினைவு கூறும் ஒத்திகைக்கு இடையூறு விளைவித்ததற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச மற்றும் அவரது குழுவினரை மீண்டும் சட்ட நடவடிக்கையில் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று போர் வீரர்களை நினைவுகூறும் நினைவிடத்திற்கு மனரஞ்சலி செலுத்துவதற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதால் அங்கு போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் பெரும் பரபரப்பும் அமைதியற்ற சூழலும் ஏற்பட்டிருந்தது. தேசிய போர் வீரர்கள் நினைவு நாள் விழா இன்று ஜனாதிபதியின் தலைமையில் நாடாளுமன்ற மைதானத்தில் போர் வீரர்கள் நினைவிடத்தின் முன்பாக நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கான ஒத்திகையும் ஏனைய ஏற்பாட்டு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச உட்பட சுமார் 35 பேர் கொண்ட குழுவினர் அனுமதியின்றி போர் வீரர் நினைவிடத்துக்கு நுழைய முயன்று ஒத்திகை பணிகளுக்கு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் போலீஸ் அதிகாரிகளால் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டதுடன் அங்கிருந்த குழுவினர் அவ்விடத்திலிருந்து அகற்றப்பட்டதாகவும் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்படுகிறது.
இதன்போது அங்கு நின்ற 20 போலீசார் கைது செய்து போலீஸ் ஜீப் வண்டியில் ஏற்றிச் சென்ற முற்பட்ட நிலையில் விமல் வீரவன்சவின் அதிரடி தலையீட்டை அடுத்து கைது செய்யப்பட்ட இருவரும் போலீசாரால் உடனடியாக விடுவிக்கப்பட்டார்கள். இந்த சட்டவிரோதம் மற்றும் இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உட்பட அவரது குழுவினருக்கு எதிராக அடுத்த கட்டமாக உரிய நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் அறிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டம் கொட்டக்கலை பாத்தியாபுரம் பகுதியில் வீட்டுத் தோட்டம் ஒன்றில் வாழை மரம் ஒன்றின் நடுப்பகுதியை துளைத்துக் கொண்டு வாழைக்குலை வெளிவந்துள்ள அதிசய சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக வாழை மரத்தின் உச்சிப்பகுதியில் மட்டுமே வாழைக்குலை வெளிவருவது இயற்கையான நிகழ்வாகும். எனினும் பாத்தியாபுரம் பகுதியில் உள்ள வீட்டுத் தோட்டத்தில் உள்ள வாழை மரத்தின் நடுப்பகுதியிலும் இரு தண்டுகளுக்கும் இடையிலிருந்து இந்த வாழைக்குலை வெளி தெரியவுள்ளது. இயற்கையின் விசித்திரமான இந்த நிகழ்வு கேள்விக்குற்றுள்ளது. இதனை நேரில் பார்ப்பதற்காக அயலவர்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சென்ற பெருமளவான மக்கள் அந்த வீட்டில் தொடர்ச்சியாக வருகை தந்துள்ளார்கள். இதேவேளை இதனை சிறியொரு அரிய மாற்றமாக சிலர் கருதுகின்ற போதிலும் இன்னும் சிலர் இதனை ஒரு தெய்வ அதிசயமாக வியப்புடன் பேசி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாழை மரம் இப்படி குட்டி போட்டு காங்கவே இல்லை, எங்கள் வாழ்க்கையில் இல்லை, காங்கல்ல தாரா குட்டியா அது கடவுளுக்கு தான் தெரியும். விஷயமா இருக்கு எங்களுக்கு பார்க்கல. நான் பிஞ்சி தான் பிஞ்சி மரம் சாஞ்சி இப்படி போயிட்டு அப்படின்ட்டு வெட்டலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தேன் இஞ்சி பார்த்தேன் அடியில் அப்படி அடி வரைக்கும் போகுது. அப்படி விட்டுருது அப்படின்ட்டு பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் பிள்ளைங்களாம் வந்து பார்த்துட்டு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் பதிவான நீரில் மூழ்கிய விபத்துக்களில் சிக்கி 5 பேர் பரிதாபமாக உயிர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். கொக்கிராவ மற்றும் தொல்தெனி ஆகிய பிரதேசங்களிலிருந்து இந்த அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளது. கொக்கிராக சமூக பகுதியில் கைவிடப்பட்டிருந்த கற்குவாரி ஒன்றில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி ஆகிய இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள். இவ்வாறு உயிர்ந்தவர்கள் கப்புத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த 39 மற்றும் 41 வயதுடைய சகோதரர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதேவேளை தொல்தெனியா விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த மற்ற இளைஞர்களின் சடலமும் காவல்துறையினால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் பிற்பகல் தொல்தெனியா விகாரைக்கு அருகில் உள்ள பகுதிக்கு 4 இளைஞர்கள் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு நீராடச் சென்றுள்ளார்கள். இதன்போது அவர்களில் 3 நீராடியில் காணாமல் போயிருந்தார்கள். அனைத்து நிகழ்ந்த உடனேயே முன்னெடுக்கப்பட்ட தேடுதலில் பின்னர் 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்த 3வது இளைஞரின் சடலமும் இன்று காவல்துறையினால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விக்டோரியா நீர்த்தேக்க விபத்தில் விழுந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்வடைந்துள்ளது. தமிழின படுகொலையின் நினைவு நாளான மே 18 நேற்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உணர்வெழுச்சியுடன் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த வகையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தின் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இதனையடுத்து தவத்திரு அகத்தியார் அவர்களால் கௌரவ பிரகடனம் வாசிக்கப்பட்டது. பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, தமிழ் இன அழிப்பு முள்ளிவாய்க்காலில் உச்சந்தொட்டு இன்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தமிழின அழிப்பு செயல்முறை ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட வரலாற்று பரிணாமத்தை கொண்டது. பேரரசு கட்டமைப்பின் புவிசார் நலனுக்காக சிங்கள பௌத்த பேரினவாத ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காகவும் கூட்டு தமிழ் இன அரசியல் வேளாண்மையை அதன் ஆயுத பரிணாமத்தையும் தமிழின அழைப்பின் ஊடாக முடிவுக்கு கொண்டு வரும் மாயையும் முள்ளிவாய்க்காலில் நிகழும் தமிழின அழைப்பு நினைவு கூறல் தகர்த்து எறிகிறது என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையும் நேற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய சர்வதேச சந்தையில் இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4545.9 விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் $76.53 விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட நிலையில் இந்த சர்வதேச விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையிலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் டாலரின் வலுவூட்டல் மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் ஆகியவை தங்கம் வெள்ளியின் இந்த விலை மாற்றத்துக்கு முக்கிய காரணங்களாக அமைகிறது என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன.
டக்கா அருகே உள்ள நாயன் கட்ச் பகுதியில் எதிர்வரும் தியாக திருநாள் பண்டிகையை முன்னிட்டு இயங்கி வரும் கால்நடை பண்ணைகளில் உள்ள 2 வெள்ளை நிற எருமை மாடுகள் பொதுமக்களிடையே பெரும் ஈர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரின் தோற்றத்தை இந்த எருமைகள் ஒத்திருப்பதாக கூறி அவற்றை காண தினமும் ஏராளமான மக்கள் பண்ணைகளுக்கு குவிந்து வருகின்றார்கள். 700 கிலோ கொண்ட இந்த வெள்ளை நிற எருமைக்கு அதன் தலையில் உள்ள தங்க நிற முடிகள் மற்றும் முக அமைப்பை வைத்து டொனால்ட் ட்ரம்ப் என்று பெயரிடப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் என்ற பெயரை பெற்றிருந்தாலும் இந்த எருமை மிகவும் அமைதியான குணம் கொண்டது என்று அதன் உரிமையாளர் ஜவுதியின் மிர்தா தெரிவித்துள்ளார். மற்றொரு பண்ணையில் உள்ள 750 கிலோகிராமுக்கு அதிக எடையுள்ள வெள்ளை நிற எருமைக்கு பெஞ்சமின் நெதன்யாகு என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதன் கண் மற்றும் முடியமைப்பு இஸ்ரேல் பிரதமரை ஒத்திருப்பதாகவும் ஊர் மக்கள் கூறுகின்றார்கள். ட்ரம்ப் எருமைக்கு நேர்மாறாக இந்த எருமை மிகவும் ஆக்ரோஷம் மற்றும் பிடிவாத குணம் கொண்டதாகவும் உள்ளது. உணவளிக்க செல்லும் போது கூட முட்டை வருவதாக பண்ணை மேலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசித்திரமான எருமைகளுடன் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை எடுக்க தினமும் நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் பண்ணைகளுக்கு வருகை தருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மண்சரிவு ஆரம்ப எச்சரிக்கை மையத்தினால் பல மாவட்டங்களுக்கு உட்பட்ட பிரதேச செயலர் பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண்சரிவு விழிப்புணர்வு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது இன்று பிற்பகல் 4 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலாம் கட்ட மஞ்சள் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ள பகுதிகளாக கொழும்பு மாவட்டம் சீதாவாக்க பிரதேச செயலர் பிரிவு, களுத்துறை மாவட்டம் பலிந்தனுவர, அகலாவத்த, மத்துகம மற்றும் புலச்சிங்கல் ஆகிய பிரதேச செயலகர் பிரிவுகள், இரத்தினபுரி மாவட்டம் எஹிலியகுட, அயகம, கலவான, ரத்தினபுரி, பெல்மதுளை, கிரியல்ல மற்றும் குருவிட்ட ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகள் ஆகும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கான வரி குறைக்கப்பட்டமையினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட 15.9 பில்லியன் ரூபாய் கோடி பாரிய நிதி நட்டத்தை சம்பந்தப்பட்டவரிருந்து மீள பெற்றுக் கொள்வதற்கு உத்தரவுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் ஜூன் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனு நேற்று நீதியரசர்களான ரிஷான் குணரட்ன மற்றும் சம்பத் அமயக்கோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட அனைத்து தர சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதியரசர்கள் ஆயம் இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஜூன் 27ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுடன் தொடர்புடைய மல்வான காணி தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரியருடான கலந்துரையாடலின் பின்னர் பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கிருந்து வெளிச்செல்ல தீர்மானித்துள்ளார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் விடுவித்துள்ள கோரிக்கைக்கு அமைய பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இந்த விசேட கலந்துரையாடல் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானதும் பின்னர் உரிமையாளரின்றி கைவிடப்பட்டதுமான மல்வான பகுதியில் அமைத்துள்ள காணிக்குள் பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் நுழைந்துள்ளார்கள். பொது வரி பணத்தில் கையகப்படுத்ததாக கூறப்படும் பொது சொத்துக்களை மக்களும் திருப்பித் தர வேண்டும் என்று அவர்கள் அங்கிருந்து கோரிக்கை விடுவித்தார்கள். பல்கலைக்கழகங்களுக்குள் இடப்பற்றாக்குறை நிலவுவதன் காரணமாக காட்டி அத்தகைய சொத்துக்களை பீடங்களுக்கு, வளாகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் அமைப்பதற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு வருகின்றன. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.